வரும் ஏப்ரல் மாதத்துல இந்த 4 ராசிக்காரர்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்க போது 4 ராசிகளுக்குமே தனித்தனியா டிஸ்கிரிப்ஷன்ல டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசியை தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசியை பிளே ஆகும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த மாதத்துல உங்க எண்ணங்கள் ஈடேறும். நினைத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்க ராசி அதிபதியே உச்சமாயிட்டார், அதுவும் லாபஸ்தானத்துல. சூப்பரான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். புதிய நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அரசியல் ஈடுபாட்டை சிலருக்கு கொடுக்கும். அரசியல்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல அறிவு கூர்மை, புத்தி கூர்மையை கொடுக்கும். உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். நீங்க தொட்டது துலங்கும். எதுவா இருந்தாலும் சரி, நம்மளால முடியும், எதுவா இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம், உந்துதல் உங்களுக்குள்ளேயே சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில். தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். குடும்ப ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால விரய செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளா பண்ண முயற்சி செய்யுங்க. யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரத்துல வாக்கு கொடுக்காதீங்க. ஒரு சில நேரங்கள்ல நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம். எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சில நேரங்கள்ல நீங்க நல்லதா பேசினாலுமே கூட மற்றவங்க அதை தவறா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் வரும் 10ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல நீச்சமா இருக்க போறார். ஆனாலுமே இவர் நீச்சமா தனிச்சு இல்லாம உச்சமடைஞ்ச சுக்கிரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு தான். அப்போ வரும் 10ஆம் தேதிக்கு அப்புறமா சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தன வருமானம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி உங்க வாக்கு பலிதமாகும். கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உங்க இனிமையான பேச்சால நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதுவும் உங்க தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்தை பார்க்கறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போ ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சகல விதத்திலையும் ஏற்றமான முன்னேற்றமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். நீங்க செய்யும் தொழில லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சாதகமாகும். ஏன்னா பஞ்சமாதிபதியான புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தோடு செயல்படும் காரணத்தினாலையும், அதே மாதிரி அந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும். சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்து அதிபதி சூரிய பகவான் வரும் 13ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் உங்க சுகஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால பூமி, மனை, நிலம், இடம், வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாவே இருக்கும். நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனை, நிலம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. அதுலயும் குறிப்பா தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும். தாயுடைய உடல்நலம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஒரு சிலர் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க. தாயோட கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் இருக்குன்னா கூட அதெல்லாம் சரியாகி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அசையா சொத்து சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம். ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரனும் இங்க லாபஸ்தானத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கிரனும் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினாலையும், புதன் சூரியன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட செயல்படும் காரணத்தினாலையும் லாபஸ்தானம் பிரமாதமா பலமா இருக்கு. அதே மாதிரி சுகஸ்தானமும் குரு பகவானுடைய பார்வை பெற்று பலமா இருக்கும் காரணத்தினாலையும் சுகஸ்தானாதிபதியான சூரியனும் இம்மாதத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதும் விசேஷம். வரும் 13ஆம் தேதிக்கு பிறகும் விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துல சூரியன் மறைஞ்சிருந்தாலுமே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். இதுவுமே கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 4ஆம் அதிபதியோட
கூட சுக்கிரன் உச்சபலம் பெற்று இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, அதுவும் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி வண்டி வாகனக்காரகனான சுக்கிரனும் உச்சமடைஞ்ச காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பை நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கொடுக்கும். ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்கன்னா கூட புதுசா வேற வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் பைக் வச்சிருந்தா கூட கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். குருவும் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகபோகங்களை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஆனாலுமே புதன் 12ஆம் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல, பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பஞ்சமஸ்தானத்தை 5ஆம் இடத்தை கேதுவ பாக்குறார் சுக்கிரன். அதே மாதிரி 5ஆம் பாவகத்து அதிபதி புதனும் லாபஸ்தானத்துல அமர்ந்து வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல அமர்ந்து அவரும் இந்த 5ஆம் இடத்தை பாக்குறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையுது இந்த மாதத்துல. அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்துல, குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சாதகமாகும். குழந்தைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். குழந்தைகிட்ட இருந்து சிலர் வேலை காரணமாவோ பணி சம்பந்தமாவோ பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி காதல்ல வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே சுக்கிரனும் உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினாலையும், அதே மாதிரி இந்த காதல் ஸ்தானம் 5ஆம் இடத்து அதிபதியும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் காதல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும். நீண்ட காலமா PR அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா PR கிடைக்கும். ஒரு சிலருக்கு விசா கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு பிரமாதமா இந்த காலகட்டத்துல நிச்சயமா ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ கடன்கள் நிவர்த்தியாகும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் பிறக்கும். கடன் கேட்டா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் ஈஸியா கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த எதிரிகள், மறைமுக பகைவர்கள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அவங்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும். உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும். வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வேலை செய்யறவங்களும் வேற ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, பெஸ்டான வேற ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலை நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வையும் 6ஆம் இடத்தின் மீதும் 8ஆம் இடத்தின் மீதும் பதியும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு மாற்றமும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கொடுக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், இது மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றமும் கொடுக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா தான் இருக்கும். 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல குரு பகவான் மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சாலுமே இந்த மாதத்துல கலத்தர காரகனான சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, அதே மாதிரி கலத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாயும் இந்த மாதத்துல லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல இந்த மாத பிற்பகுதியில பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ நிச்சயமா இந்த மாத இறுதிக்குள்ள திருமணத்துல இருந்த தடங்கல்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கும். நிச்சயமா திருமண பாக்கியம் கைகூடி வரும். இப்போதைக்கு குரு பகவான் 12ல மறைஞ்சிருந்தாலுமே விரைவில் குரு பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கே வரும்போது திருமண பாக்கியம் 100% சாதகமாகும். 8க்குரியவன் குரு 8ஆம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால வலி வேதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமா இழுபறி நிலையில இருந்த கடன்கள் அடையும். இழுபறி நிலையில இருந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். பாக்கியாதிபதியான சனி பகவானும் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாக்கு பலிதமாகும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். தொழில் வகையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் வகையில ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பு மூலமாகவும் நிறைய அனுகூலங்களை கொடுக்கும். லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் சுகஸ்தானாதிபதியான அந்த புதனும் உங்க ராசி அதிபதியான சுக்கிரனும் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொட்டது துலங்கும். இந்த மாதத்துல அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களையும் அனுகூலங்கள் உண்டாகும். எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி
அரசாங்க காரகனான சூரியனும் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். அப்போ நிச்சயமா அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார வணங்கும் போது நினைத்த காரியம் உங்களுக்கு ஈடேறும், செல்வ பலம் பெருகும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு எரிச்சலான உணர்வு கொடுக்கும், அலைச்சல்களை கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்க ராசியின் மீதே பதிவுது. அப்போ கோபம் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இந்த காலகட்டத்துல எது செய்யறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. வரும் 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். அப்போ 23ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வீட்டுல மீனமனையில செவ்வாய் சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதே மாதிரி செவ்வாயுடைய வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அப்போ இருவரும் பரிவர்த்தனை பெற்று இருக்காங்க, பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க. இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஆனாலுமே வரும் 23ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பிடிவாத குணத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும்ங்கிறதுனால நிதானத்தை கடைபிடிக்கிறது, யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தனஸ்தானாதிபதி குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்துல 6ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி அவருடைய பாக்கிய பார்வை உங்க தனஸ்தானத்தின் மீது பதியுது. அதனால தன வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், உங்க பேச்சினால நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பணவரவுங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன், கையிருப்புக்கு காரகனான சுக்கிரனும் இந்த மாதத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார். அதே மாதிரி தனாதிபதியான அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க தனஸ்தானத்தின் மீதே பதியுது. அப்போ தன வருமானத்துல எந்தவித குறைபாடும் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. தேவையில்லாம யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, நீங்களும் கடனை கொடுக்காதீங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார், தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பயணங்களால உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள், ஆதாயம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அலைச்சல்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே மாத பிற்பகுதியில பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும், லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகரிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். சுகஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் சிறப்பா இருக்கும். அதாவது நிலம், வீடு, பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஆனாலும் இங்க சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தாய் ஸ்தானமான 4ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். குறிப்பா ரத்தம் சார்ந்த உபாதைகள் தாய்க்கு உண்டாகலாம். அதே மாதிரி தாய்கிட்டையும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையில்லாம எரிச்சல் உணர்வுகளை வெளிப்படுத்துறது, ஆக்ரோஷமா பேசுறது, கோபமா பேசுறது, இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஆனாலுமே பெரிய அளவுக்கு உபாதைகள் ஏற்படாது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலுமே சரியாகிற அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அடுத்து பஞ்சமஸ்தானத்துல சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். காதல் காரகனான சுக்கிரன் காதல் ஸ்தானத்தையே உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும். ஆனாலுமே இங்க ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால காதலிக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார், தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குழந்தைகள் படிச்ச உடனேயே குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். இந்த மாத பிற்பகுதியில குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமா இருக்கும் காரணத்தினால படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு தொழில் தானாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை
ஸ்தானத்திலையும் வேலை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும். 8ஆம் இடம் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதத்துல ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமா வேலை இல்லாத விருச்சக ராசி அன்பர்களுக்கும் திடீர்னு நீங்க நினைச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இந்த காலகட்டத்துல கடன் கேட்டா கிடைக்கும். இருந்தாலும் பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம். கடன் உங்க கெப்பாசிட்டிக்கு மேல போகாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே கலத்தர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். தனக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நிச்சயமா திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும். நீண்ட காலமா திருமணம் ஆகாத விருச்சக ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர்னு திருமணம் கைகூடி வரும். வீட்டுல சுப காரியங்கள் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். உங்க பார்ட்னர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானம். 5ஆம் இடம் கலத்தர ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால நீண்ட காலமா காதலிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணமாகும். அஷ்டமாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி 5ஆம் இடத்துல நீச்சமானாலுமே உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகமா இருக்கும் காரணத்தினால அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டையே புதன் பார்க்கும் காரணத்தினால 8க்குரியவனுக்கு 11ஆம் இடத்து தொடர்பு வரும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் மூலமா அனுகூலம் இருக்கும். வெளிநாட்டு யோகங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருமானம் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டு சார்ந்த பாவகமான 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அதுவும் 6ஆம் இடத்துல இருந்து. அப்போ நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் இந்த காலகட்டத்துல திரும்பி வரும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே நீங்க எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பணம் எல்லாம் திடீர்னு திரும்ப வரதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். பாக்கியாதிபதி சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல தனுசு ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் பெற்றிருக்கும் காரணத்தினால நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ரிசர்ச் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலுமே மாதத்திற்பகுதியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் தானாதிபதி சூரிய பகவான் வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். வேலையிலையும் மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி அரசு உத்தியோகம் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே அமையும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் 10ஆம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால நல்ல மாற்றம் தொழில் வகையிலையும் சரி வேலை வகையிலையும் சரி நல்ல மாற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல இருக்கும். இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். சூரியன் உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினால சந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். அரசு மற்றும் அரசு வழியிலையும் ஆதாயங்கள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்துல கௌரவம் பதவி உயர்வு நல்ல பட்டங்கள் சமுதாயத்துல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். ஞானக்காரகனான கேது பகவான் புத்திக்காரகனான புதனுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செய்யறது விசேஷம். அப்போ நல்ல உள்ளுணர்வை கொடுக்கும். புத்தி கூர்மையை அதிகப்படுத்தும். நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது மேக்சிமம் சரியா இருக்கும். அறிவு கூர்மையோட புத்தி கூர்மையோட எதை செஞ்சா நமக்கு கரெக்டா எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வருங்கிற ஒரு உள்ளுணர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். விரையாதிபதி சுக்கிரன் இந்த காலகட்டத்துல 5ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு குடியுரிமை PR கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சாதகமாகும். ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கு விசா அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல திடீர்னு விசா கிடைக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல சமூக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா அதே மாதிரி அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். இது மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது கூடுதல் விசேஷம். உங்க ராசி அதிபதியோடைய பார்வை உங்க ராசிக்கே கிடைக்கிறதுனால இந்த காலகட்டத்துல மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். வரும் 10ஆம் தேதி வரைக்கும்
தொழில் ஸ்தானாதிபதியான புதனோட உங்க ராசி அதிபதி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அதனால இந்த மாதத்துல தொழில் சார்ந்த வேலை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமா அல்லது வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனஸ்தானாதிபதி சனி பகவான் 3ஆம் பாவகத்துல இருக்கார். 2க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வருமானம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருப்திகரமாவே இருக்கும். ஆனாலுமே விரையாதிபதி செவ்வாயும் அந்த சனியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை இந்த காலகட்டத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. தனம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அனுகூலங்கள் இருந்தாலுமே தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். உங்க பணத்தை முடிஞ்ச வரைக்கும் யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. கடன் கொடுக்கும் போது கவனம் தேவைப்படும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல சனி பகவான் இருக்கும் காரணத்தினால தைரிய வீரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி, அதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால இது முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த 3ஆம் இடம் பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சார்ந்த பாவகம். இங்க சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது. குறிப்பா ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல போகக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சுகஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் செய்றார். பாக்கியாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்ததிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்றார். அப்போ சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். சுகபோக காரகனான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலே உச்சபலம் பெற்று இருக்கும் காரணத்தினால அசையும் அசையா சொத்து சேர்க்கை இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா ஒரு சொந்த வீடு போக முடியல, ஒரு இடம் வாங்க முடியல நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பூமி, மனை, நிலம், இடம், வண்டி, வாகனங்கள், வீடு இதையெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஆனாலுமே இங்க ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். வீட்டுக்கு காரகன் சுக்கிரன், வண்டி வாகனத்துக்கு காரகன், வாகன காரகனே சுக்கிரன் சுகஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலர் வீடு கட்டி வாடகைக்கு விடுவீங்க. ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஏற்கனவே வாகனங்கள் வச்சிருக்கவங்க கூட அடிஷனலா இன்னொரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். உங்க ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது அவ்வளவு விசேஷம். மாத பிற்பகுதியில், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் குரு பகவானுடைய வீட்டுல சுகஸ்தானத்துல அமர்றார். அப்போ 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடைய வீட்டுல குருவும் குருவுடைய வீட்டுல செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கும் காரணத்தினால சொத்து சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும். பூமி, மனை சார்ந்த யோகங்கள் சிறப்பா இருக்கும். குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளால சுப செய்திகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டு யோகம் சிறப்பா இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். 6ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் தனக்கு 11ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். சுகஸ்தானத்துல இருக்கார். 6க்குரியவன் வலிமையா இருக்கும் காரணத்தினால வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே 6ஆம் இடம் வலிக்கும் போது கடன், நோய் எதிர்ப்பு, பகையை அதிகப்படுத்தலாம். அதனால கடன் சார்ந்த விஷயத்துல போகக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கடன் கிடைக்கும், இருந்தாலுமே கடனை உங்க கெப்பாசிட்டிக்கு மேல வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க. குறிப்பா சுகர், சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம். மறைமுக பகைவர்களுடைய தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். அதனால பகைவர்கள் வகையில கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. கலத்தர ஸ்தானாதிபதி புதன் பகவான் வரும் 10ஆம் தேதி வரைக்கும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறது விசேஷம். இதனால காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாவே இருக்கும். இந்த கலத்தர ஸ்தானாதிபதி வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்துல நீச்சமாய் இருக்க போறார். ஆனாலுமே அவர் இந்த உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோக
உற்சாகத்தோட செயல்படும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் அந்த புதன் பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடத்து புதன் 10ஆம் இடத்தையே வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க இருக்கிறது கூடுதல் விசேஷம். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கும். ஒரு சிலர் கணவன் மனைவி இணைந்து புதுசா பிசினஸ் பண்றதுக்கு உண்டான ஐடியாஸ் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே கணவன் மனைவி இணைந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். 10ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது விசேஷம். அந்த வகையில புதனுடைய வீட்டுல புத்திகாரகன் புதனுடைய வீட்டுல ஞானக்காரகனான கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். புதனுடைய வீட்டை புதனே தன்னுடைய 7ஆம் பார்வையா பாக்குறார். அப்போ தொழில் வகையில அபிவிருத்தி இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறது, ஒரு சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். நீண்ட நாட்களா வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தவங்க அதிலிருந்து விடுபடக்கூடிய வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது கூடுதல் விசேஷம். அப்போ நிறைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீண்ட காலமா பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். ஆயில், கேஸ், பெட்ரோலியம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளோட நல்ல பாண்டிங் இருக்கும். இதுவரைக்கும் நீண்ட காலமா சக பணியாளர்களோடையோ மேலதிகாரிகளோடையோ ஒரு சண்டை சச்சரவான சூழல் இருந்துச்சுன்னா கூட இப்போ நல்ல சுமூகமான சூழல் அமையும். பணியிடத்திலையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இந்த மாதத்துல பாக்கியாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து வரும் 13ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல 5ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்க்கை பெற்று உச்சபலம் பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க. உங்க ராசி அதிபதியோடையே பாக்கியாதிபதி சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தந்தை வழியில நிறைய நற்பலன்கள் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு வகையில இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதிகாரத்துறையில இருக்கவங்களுக்கும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கும் புதிய பதவி கிடைக்கும். கௌரவ பதவிகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். சூரிய பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் உச்ச சுக்கிரனும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 10ஆம் இடத்து அதிபதிகளுக்கு இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால தொழில்ல மிகப்பெரிய ஒரு சிறப்பான முன்னேற்றகரமான நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்க அடைய முடியும். சமுதாயத்துல உங்க பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி லாபாதிபதி சுக்கிர பகவானும் உச்சபலம் பெற்று இந்த மாதத்துல சுகஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால சுகபோகங்கள் சிறப்பா இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். உச்ச சுக்கிரனும் வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சமசப்தம பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும். அரசு வழியில புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து அது மூலமா நீங்க நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறதுனாலையும் அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறதுனாலையும் நினைத்த காரியம் ஈடேறும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று பலமாவே இருக்கார். அதே மாதிரி லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அதனால இந்த மாதத்துல கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது செவ்வாயினால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும். இந்த சனி செவ்வாய் கூட்டணியினால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அதிகம் கோபப்படுறதையும் இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்க வேண்டியது அவசியம். கடந்த காலகட்டத்துல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துல எதை செஞ்சா நல்லது, எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வருங்கிறத யோசிச்சு நீங்க எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தனஸ்தானாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். அதுவும் லாபாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்காரு இல்லையா, அப்போ நல்ல லாபங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க.
குறிப்பா யாராவது ஆசை வார்த்தை காட்டுனா எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெரிய அளவுல லாபம் வரும், இந்த மாதிரி யார் சொன்னாலுமே மேக்சிமம் நம்பாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முக்கியமா பேச்சில் நிதானம் தேவைப்படும், வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும். வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது கவனிச்சு பேச பாருங்க. சில நேரங்கள்ல நீங்க பேசுற பேச்சு தவறா மத்தவங்களால எடுத்துக்கப்படலாம். உதாரணத்துக்கு நீங்க நல்லதா நினைச்சு பேசினா கூட அதை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. யோசிச்சு பேச பாருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உபஜயஸ்தானத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷம் தான். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனாலுமே அஷ்டமாதிபதி சூரியனும் இந்த முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால இந்த ராகு சூரியன் சேர்க்கை பகை இரண்டுமே. அப்போ எடுக்கிற முயற்சியில சில தடங்கல்களும் உண்டாகும். சுக்கிரனும் அங்க சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். மகர ராசி அன்பர்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இங்க உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஊடகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், அதிகாரத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு சமுதாயத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கும். சுகஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். 3ஆம் இடத்து அதிபதி 4ல சஞ்சாரம் செய்றார். தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வீடு மனை நிலம் இது மாதிரியான விஷயங்களாலையும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்களால அனுகூலம் இருக்கும். வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஆனாலுமே 6ஆம் இடத்து அதிபதி புதன் வரும் 10ஆம் தேதி வரைக்கும் குருவோட சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு எந்த இடத்தையும் வாங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். தனக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உயர் பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தைகளுக்கு இருந்த படிப்புல இருந்த டல்னஸ் நீங்கும். படிப்புல நல்ல மாற்றம் இருக்கும். முக்கியமா பஞ்சமாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால காதல்ல இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி புதன் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல நீச்சம் அடைஞ்சு உச்ச சுக்கிரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால நீண்ட காலமா வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா நோய் தாக்கம் ஜாஸ்தியா இருந்துச்சுங்கிறவங்களுக்கும் அந்த நோய் தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு, எதிரிகளுடைய தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எதிரிகளை இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். திருமண தடை இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமண தடைகள் அகன்று திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு உங்க லைஃப் பார்ட்னர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும். அஷ்டமாதிபதி சூரிய பகவான் 3ஆம் பாவமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். தனக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ நீண்ட காலமா இருந்த வம்பு வழக்கு பிரச்சனை தொந்தரவு இதுல எல்லாம் இருந்து வெளிவரக்கூடிய நிவர்த்தி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இன்னொன்னு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் அந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அல்லது சொந்த ஊர்ல இருந்தாலுமே வெளிநாட்டு கம்பெனில வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வெளிநாட்டுல குடியுரிமை பெறணும், பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்துல திடீர்னு பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். விரயஸ்தானம் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ நிச்சயமா வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பவர்களுக்கு பிரமாதமாவே இருக்கும். பாக்கியாதிபதி புதன் பகவான் வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா சமசப்தம பார்வையா 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்கிறார். அப்போ தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும். அதுவும் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தோடு செயல்பட்டு சுக்கிரனும் இங்க சேர்ந்து பார்க்கிறார். 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான உங்க யோகக்காரகரான சுக்கிரனோட சேர்க்கை பெற்று இந்த பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் சேர்ந்து
பார்க்கும் காரணத்தினால தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பண மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருப்திகரமான நிலை இருக்கும். 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்க இந்த காலகட்டத்துல வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நீண்ட காலமா வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல அடிஷனலா இன்னொரு பிசினஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த நிலையான ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும். தொழில் அபிவிருத்தி இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும். தொழில நல்ல லாபம் அதிகரிக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எதனால என்னோட பிசினஸ்ல இவ்வளோ டல்னஸ் ஆச்சு, எதனால வேலையில இந்த பிரச்சனை வந்துச்சு, இதையெல்லாம் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை தினங்கள்ல விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யறதும், குறிப்பா அருகம்புல் சாற்றி தீபம் ஏற்றி சூறை தேங்காய் உடைத்து விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனாலையும், சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுனாலையும் தடங்கல்கள் அகலும், பண வரவு கூடும், எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.